ஹலோ யூஎஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஒரு ஹாரரான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஒரு நண்பர் நம்மளுக்கு சொன்ன, ஒரு நண்பர் இல்லை, ஒரு அண்ணா நம்மளுக்கு சொன்ன, இது வரைக்கும் நான் இவ்வளோ ஸ்டோரிஸ் சொல்லியிருப்பேன். இந்த ஸ்டோரிஸ் வந்து நானே என் லைஃப்பில் நிறைய நான் பார்த்துருக்கேன், கேட்டிருக்கேன். அந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியை ஒரு அண்ணா நம்மளுக்கு சொல்லி அந்த ஸ்டோரி தான் சொல்ல வந்திருக்கேன். இதை நான் சொல்லும்போது உங்களுக்கே இந்த ஸ்டோரி வந்து ரொம்ப ஃபெமிலியராக தான் இருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா லாரி டிரைவர். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாரி நைட் டைம் டிரைவ் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அந்த டிரைவ் பண்ணும்போது அவரோட லைஃப்பில் ஒரு அன்டைமில் ஒருத்தவங்க ஹெல்ப்புன்னு சொல்லி கேட்டு நிறுத்தி, அந்த நிறுத்தினதுனால இவருக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயங்களை தான் அவர் சொல்லியிருக்காரு. அந்த நிறுத்தினது வேறு யாருக்கும் இல்லைங்க, ஏதோ வந்து யாரோ ஒரு கேர்ள் வந்து ஹெல்ப் கேட்குறேன்னு சொல்லி நிறுத்தினது கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் கோஸ்ட்டுக்கே ஹெல்ப் கொடுத்துருக்காரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு டெரரான ஒரு ஸ்டோரி தான் அந்த அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ இது மாதிரி நிறைய ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ இதை நானே கூட நிறையா வந்து சில இடத்துல வந்து லைவாக ஃபேஸ் பண்ணியிருக்கேன், நானும் ஸ்பூக்கி கௌதம். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஹாரர் ஸ்டோரி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது மிஸ்டீரியஸ் தமிழன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா, அந்த அண்ணா வந்து நம்மளுக்கு வந்து அவரோட லைஃப்பில் நடந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியாக வந்து நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரியை நானும் கௌதமும் நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நீங்களும் லைஃப்பில் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரி தான் இது. ஆனால் அவர் வாழ்க்கையில் இதை சொல்லும்போது, நிஜமாக இதை வந்து ஒருத்தர் சொல்லி இதை கேட்கும்போது இருக்கிற கூஸ்பம்ஸ் பயங்கரமாக தான் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரி தான் இது. ஸோ அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா எப்பயும் போல் வேலூர் ரோட்டில் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்திருக்காரு. ஸோ வேலூர் ரோடு ஹைவேல ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டட், எப்பயும் போல் லாரினா ஒரு இடத்துலேருந்து பார்க் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போவாங்க பார்த்தீங்கன்னா, அவர் வந்து மணல் லாரி டிரைவர் அவர். ஸோ அவரோட குடோன்லேருந்து பார்த்தீங்கன்னா கிளம்பும்போது ஒரு 4-5 லாரி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றா தான் கிளம்பியிருக்கு. ஸோ எப்பயும் போல் தான் இவங்களும் கிளம்பியிருக்காங்க. அப்போ நிறுத்தும் போதே வந்து ஒரு ஹைவேவை கிராஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிட்ருக்காங்க. எல்லா லாரி டிரைவரும் சேர்ந்து ஒன்றா சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. அப்போ அந்த லாரி டிரைவருக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பேசிக்கிறாங்க. ஏன்னா இந்த அண்ணா வந்து இந்த டிரைவிங் ரூட்டில் வந்து இந்த அண்ணா வந்து புதுசு. ஸோ இவர் வேறு ரூட்டில் நிறைய இடத்துல ஓட்டி இருக்காரு, இந்த ரூட் வந்து அவருக்கு புதுசு. அப்போ வந்து சிலர் வந்து பேசியிருக்காங்க, டே அந்த ரூட்டில் மட்டும் வண்டி நிறுத்திராதரா, நிறைய தலைவலிகள் பிரச்சனைலாம் இருக்குது, நிறுத்திராத, எப்பயும் போல் வண்டி எடுத்துக்கிட்டு நீ வேகமாக போயிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் வந்து சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சரின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இவரும் வந்து எப்பயும் போல் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றி சொல்கிறாங்க ஒன்றும் புரியலையே, ஒரு வேளை நடுவில் யாருக்கும் வந்து வண்டி நிறுத்தக்கூடாது, ஏன்னா நிறைய ஸ்நாச்சிங் இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இதெல்லாம் நடக்குது பார்த்தீங்களா. ஸோ ராபரிலாம் நடக்கிறதுனால நடுவில் நிறுத்தக்கூடாது சொல்கிறான் போல இருக்குது. சரி ஓகே ரைட், நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவர் எப்பயும் போல் போயிட்டாரு. எல்லா லாரியும் முன்னாடி போயிட்டு இருக்கும்போது இவர் வந்து லாஸ்ட் லாரியாக போயிட்டு இருக்கிறாரு. அப்போ வந்து ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா முன்னாடி போன எல்லா லாரியும் 1 by 1 கிராஸ் பண்ணிடுச்சு. இவரும் எப்பயும் போல் கிராஸ் பண்ணுறாரு. அப்போ கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து சடனாக வந்துட்டு ஒரு ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே, அதாவது வந்துட்டு இருக்க இந்த ஆன் த வேலையே பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தவங்க வந்து ஒரு ஃபேமிலியில் 2 பேர் வந்து லிஃப்ட் கேட்டிருக்காங்க போல இருக்குது. அந்த லிஃப்ட் கேட்ட டைமிங்கில் வந்து என்ன பண்ணியிருக்காரு, இவர் எப்பயும் போல் வந்து லிஃப்ட் கொடுத்துருக்காரு. ஸோ லாரி நிறுத்திருக்காங்க, பஸ் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி நிறுத்திருக்காரு. அவங்களும் எப்பயும் போல் ஏறி இருக்காங்க. ஏறி அடுத்த ஒரு 4-5 கிலோமீட்டர்ஸில் இறங்கிட்டாங்க. ஸோ அந்த ஃபேமிலி எப்பயும் போல் போயிட்டாங்க. சரி இவர் எப்பயும் போல் வண்டி ஓட்டுறதுனால சரி ஓகே யாருக்கும் ஒருத்தர் லிஃப்ட் கொடுக்குறது என்ன இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏன்னா சில எதிர்பாராத சுச்சுவேஷனில் நானே கூட லிஃப்ட் கேட்டு வந்திருக்கேங்க. மார்னிங் டைமில் ஹெல்ப் கேட்டிருக்கேன் வண்டி ப்ராப்ளம் ஆகும்போது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷன் வந்து எல்லாருக்குமே வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது கேட்ட மாதிரி ஒரு ஹெல்ப் கேட்டு தான் அவர் கொடுத்துருக்குறாரு. ஸோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் வண்டியில் வந்து டீசல்லாம் டாப் அப் பண்ணிவிட்டு அவர் எப்பயும் போல் என்ன பண்ணியிருக்காரு, திரும்பி வண்டி எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை கிராஸ் பண்ணும்போது இவர் கூட வந்த லாரிலாம் ரொம்ப வேகமாக கிராஸ் பண்ணி போக ஆரம்பிச்சிச்சு அந்த ஏரியாவை. ஆனால் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா சரி வேகமாக வேண்டாம், நம்ம எப்பயும் போலவே நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் போக ஆரம்பிச்சிருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடாக 2 கேர்ள்ஸ் நின்றுட்டு லிஃப்ட் கேட்டிருக்காங்க எப்பயும் போல். அப்போ கேட்கும்போது என்னாச்சு, என்னடா நடு ரோட்டில் வந்து 2 பொண்ணுங்க வந்து நின்று லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 2 பொண்ணுங்க வந்து நடு ரோட்டில் ஒரு இருட்டான ஏரியாவில் வந்து லிஃப்ட் கேட்குறாங்க அப்படின்னாலே நிறைய பேருக்கு வந்து தவறான எண்ணங்கள் போகும். ஒன்று வந்து தப்பான வழியில் போகும், இன்னொன்று வந்து இந்த ராபர் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சரி யாராவது வந்து இவங்க நம்மளை கொள்ளடிக்கிறதுக்காக வந்து ஒரு சின்ன ட்ராப்போ அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. சிலர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா கோஸ்ட்டு, அதாவது ஃபெமிலியர் ஆனவங்களுக்கு இது வந்து ஒரு கோஸ்ட்டாக கூட இருக்கலாம் அப்படின்றது ஒரு இது வரும். ஆனால் நிறைய பேர் நினைக்கிற ஒரு விஷயங்கள் என்னென்னா தப்பான ஒரு பொண்ணாக இருப்பாங்க, அப்படி இல்லைனா வந்து
இந்த மாதிரி வந்து நம்மளை கொள்ளடிக்கிறதுக்காக ட்ராப்பாக இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் இவர் என்ன நினச்சாருன்னா, சரி நம்ம 2 பேர் ஜென்ஸ் தானே போகிறோம், இவங்க 2 பேர் லேடிஸ் தானே, நம்மளை என்ன பண்ணிட போகிறாங்க, ராபரில் இருக்காது, மேபி ஏதாவது ஹெல்ப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்க வண்டியிலேருந்து இறங்காமையே நின்று அதை கூப்பிட்டு கேட்டிருக்காங்க. என்னாச்சுமா, ஏன் இங்கே நிற்கிறீங்க, என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ கிளீனரும் என்ன பண்ணிருக்காருன்னா, அண்ணா இங்கே நிற்காதீங்கன்னா நீங்கள் போங்கண்ணா, அவங்க தான் நிற்கக்கூடாது சொல்லியிருக்காங்களா எங்கேயுமே, நீங்கள் போங்கன்னு சொல்லியிருக்காரு. சரி, ஆனாலும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவர் கூப்பிட்டு வந்து கேட்டிருக்கிறாரு. இவர் கூப்பிட்டு கேட்டு, என்னம்மா ஏன் நிற்கிறீங்க, என்ன பிரச்சனைன்னு கேட்டிருங்க. இல்லைனா லாஸ்ட் வண்டியை விட்டுட்டேன், போக மாட்டேங்க, நடுவில் நின்றுட்டோம், இப்போ நாங்கள் இங்கேருந்து போகணும், எங்களை அட்லீஸ்ட் ஒன்றுமே போய் அந்த ஊரோட மெயின் ரோட்டில் கொண்டு போய் நீங்கள் விட்டீங்கன்னா கூட நாங்கள் அங்கே இருந்துட்டு காலையில் போயிடுவோம் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு வந்து சொல்கிறாங்க. சரி, இவ்வளோ ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டு பேசுகிறாங்களே, இங்கே நிற்கிறதுக்கு பயமாக இருக்குண்ணா, யாராவது அதை பண்ணுருவாங்க அப்படின்ட்டு, அதனால் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இருந்த வண்டி பிரேக் டவுன் ஆனதுனால தானே அதை போயிடுச்சு, அந்த வண்டிக்கு போனால எங்களுக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிரேக் டவுனாக எந்த வண்டியுமே காணாமம்மா, என்னம்மா பிரேக் டவுன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இல்லைனா அது ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி வந்துச்சு, அதெல்லாம் போயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு வேளை வண்டி இருந்த பிரேக் டவுன் எல்லாம் கிளம்பிடுச்சோ, இவங்க நின்றுட்டுருக்காங்களோ அப்படின்னு சொல்லி இவருக்கு ஒரு டவுட் வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே ரைட்டு, என்ன இருந்தாலும் 2 பொண்ணுங்க, வயசுக்கு வந்து பொண்ணுங்க வந்து கேட்குறாங்க ஹெல்ப்பு, நம்ம கொண்டு போய் விட்டுருவோம், இங்கேருந்து அடுத்த ஒரு 2 கிலோமீட்டரில் மெயின் ஜங்ஷன் வருது, அங்கேயாவது இறக்கி விட்டுருவோம், அவங்க இருந்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஓகே சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காரு, ஏற்றிருக்கிறாரு வண்டியில். ஸோ ஏற்றிட்டு என்ன பண்ணியிருக்காரு, சரி நீங்கள் உட்காருங்கம்மா வண்டியில் பின்னாடி, நீங்கள் பின்னாடி உட்காந்துக்கோங்க, நாங்கள் ஜங்ஷன் வந்தோடனே சொல்கிறோம், நீங்கள் இறங்கிக்கோங்க, அங்கே சேஃபாக இருந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்கிற மாதிரி அவங்க அமைதியாக உட்கார மாதிரி இருந்திருக்காங்க. ஆனால் இந்த அமைதியாக உட்காந்தாலும் இந்த கொஞ்ச நேரம் கேப்பில் என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த பொண்ணுங்கன்ற விஷயத்த பார்த்த உடனே அந்த கூட இருக்கிற அந்த கிளீனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவருக்கு வந்து அந்த பொண்ணுங்களை தவறான எண்ணத்தில் வந்து ஒருவேளை அந்த மாதிரி பொண்ணுங்களாக இருப்பாங்களோ அப்படின்ற எண்ணத்தில் வந்து அவங்கள வந்து கொஞ்சம் நோட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ குறிப்பிட்ட டைமிங் அப்புறம் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் சொல்கிற ட்ராவல் வந்து என்னாச்சு, ஜங்ஷன் வந்து இதோ வந்துடும் அப்படின்னு நினப்பில் இவரும் வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிருக்காரு. ஏன்னா அவர் அந்த ஏரியாவில் புதுசு இவர். சரி எப்படியா தான் எதனா ஒரு ஜங்ஷன் வந்தால் இறக்கி விட்டுறலாம் அப்படின்றக்காக தான் போயிருக்காரு. ஆனால் ரோடு போகுது எப்பயும் போல தான் போயிட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு குறிப்பிட்ட தூரம் போகிறதுக்குள்ளே இவருக்கு என்ன போச்சுன்னா, சம்திங் இவரோட ஸ்டொமக்கில் வந்து ப்ராப்ளம். இவர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நடுவில் நிறுத்தலாம் பார்த்துருக்காரு. பெட்ரோல் பங்க் எதாவது வந்தால் நிறுத்தலாம். பின்ன பெட்ரோல் பங்க்கில் நிறுத்துறது தான் எப்போவுமே சேஃப். நைட் டைமில் வண்டி ஓட்டும்போது, அது பைக்கோ காரோ எதில் வந்தாலும் சரி, நைட் டைம் ட்ரைவ் பண்ணும்போது பெட்ரோல் பங்க்கில் நின்று எதுவாக இருந்தாலும் செக் பண்ணுறதுன்றது சேஃப். ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காரு, ஒரு பெட்ரோல் பங்க்கில் நின்று செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. ஆனால் எந்த பெட்ரோல் பங்க்குமே வரலை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆன் த வே ஹைவேலே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ரூட்டில் கொண்டு போய் நிறுத்தணுன்றதுக்காக சரி ஓகே ரைட்டுன்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து வண்டியை நிறுத்திருக்கிறாரு. நிறுத்திட்டு சரி நீங்கள் வண்டியிலே இருங்க, நான் போயிட்டு கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் நான் ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இவர் கிளம்பியிருக்காரு. கீழே போயிருக்காரு. இந்த பையன்கிட்ட சொல்லிட்டு தான் போயிருக்காரு. 2 பேரும் பார்த்து சேஃபாக நீ தான் பொறுப்பாக இருந்து பார்த்துக்கணும், உஷாராயிரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் போயிருக்காரு. எப்பயும் போல் இவர் போன மனுஷன் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் கழிச்சு இன்னும் வரலை. ஆனால் அந்த கேப்புக்குள்ளே என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த கிளீனர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்து அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் பேச்சு கொடுத்துருக்காரு, ஒரு மாதிரி கொஞ்சம் அப்ரோச் பண்ணியிருக்காரு. ஒரு அந்த மாதிரி பொண்ணுங்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அப்ரோச் பண்ணியிருக்காரு. அவங்களும் என்ன பண்ணியிருக்காங்க, 2 பேரும் சிரித்து பேசி எப்பயும் போல் பண்ணுவோம். என்ன ஆச்சு, அவ்வளோ நேரம் அந்த மனுஷங்க வந்து லெஃப்ட் கேட்குற மாதிரி இருந்துச்சு. அவர் நல்லது எனக்குனால இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இவரோட மனசில் வந்து அந்த தவறான எண்ணங்கள் இருக்கிறதுனால இவங்க சிரிச்சுக்கிட்டே எப்பயும் போல் வந்து இவருக்கு ஏற்ற மாதிரி நடக்கிற மாதிரி எப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அவர் உங்கள் வந்து 2 பொண்ணுங்களுமே பார்த்தீங்கன்னா எப்பயும் போலவே இறங்கி இவங்களுக்காகவே எப்பயும் போல் கீழே போகிற மாதிரி போயிருக்கிறாங்க. இவங்களும் வந்து இங்கே இல்லை நம்ம உள்ளே போகலாம், இங்கே இல்லை உள்ளே போகலாம் சொல்லி இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படியே உள்ளே கொண்டு போயிருக்காங்க. உள்ளே கொண்டு போயிட்டு எப்பயும் போல் பேச ஆரம்பிச்சுக்கார். இவரும் தவறான அப்ரோச் இருக்கும், இவரும் தவறான பொண்ணு தான் நினச்சிட்டு இவர் தவறான அப்ரோச் கொடுத்துருக்கிறாரு. அந்த பொண்ணுங்களும் வந்து எப்பயும் போல் இவன் தவறான எண்ணங்கள் பண்ணி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி இவங்களும் உள்ளே கொண்டு போகணும்னு சொல்லி ஒரு டீப்பான இடத்துக்குள்ளே கொண்டு போய் ஃபர்தராக என்ன ஒரு அந்த பையனை வந்து எந்த விதத்தில் வந்துட்டு ஒரு இவங்க மேலே டவுட் இல்லாத அளவுக்கு எந்த அளவுக்கு நடந்துக்க முடியுமோ அந்த பொண்ணுங்க 2 பேருமே வந்து நடந்துக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பேச்சு இந்த மாதிரி பண்ணி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இவர் எப்பயும் போல் வந்திருக்காரு. வந்துட்டு என்னடா யாரையுமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தேடி இருக்காரு. வண்டிக்கு முன்னாடி போகிறாரு, பின்னாடி போகிறாரு, எல்லாரையும் டார்ச் அடித்து தேடுறாரு. இவங்க காணோம். இவரு சத்தம் போட்டு தேடுறாரு. எங்கேயுமே யாரையுமே காணோம். அந்த 2 பொண்ணுங்களையும் காணோம், இவரையும் காணோம். ஒருவேளை இவங்க ஏதோ ஒன்று தவறான வண்ணத்தில் போயிருக்காங்களா, இல்லை அந்த பொண்ணு தவறான பொண்ணுங்களா தெரியலையே, என்னாச்சுன்னு தெரியல, ஒருவேளை இவன் தான் எதாவது பண்ணிட்டானா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு டவுட் அவருக்கு வந்திருக்கு. வந்துட்டு கத்தி கூப்பிட்டு போகும். அவர் என்ன பண்ணிருக்காரு, அந்த உள்ளே வந்து சவுண்டு ஏதோ முணுமுணுக்கிற சவுண்டு கேட்டிருக்கு. அங்கே தான் இருக்கீங்களா, அங்கே எங்கன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டிருக்கிறாரு. அப்போ கூப்பிட்டு கேட்கும்போது என்ன ஆச்சுன்னா,
அவர் வந்து எப்பயும் போல் அந்த சவுண்டை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் உள்ளே போயிருக்காரு. டேய் இங்கே தான் இருக்கியாடா, என்னடா ஆச்சு, அந்த பொண்ணு எங்கடா என்னடா ஆச்சுன்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அண்ணா அண்ணான்னு தான் கேட்டாரே தவிர இவர் எதுவுமே பேசவே இல்லை. அதுக்குள்ளே அந்த பொண்ணுங்களோட சவுண்டு வந்து என்னை காப்பாற்றுங்க, என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி ஒரு வாய்ஸ், பொண்ணுங்களோட வாய்ஸ் கேட்குது. ஸோ இந்த மாதிரி கேட்கவும் இந்த பொண்ணுங்களுக்கு தான் ஏதோ ப்ராப்ளம் போல இருக்குது, இவன் தான் ஏதோ பண்ணுறான் போல இருக்குன்னு சொல்லி ஒரு ஃபாஸ்ட்டாக ஓடுறாரு. இவர் ஓடிட்டு கரெக்டாக அந்த இடத்துல போயிட்டு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக நடந்தது உல்ட்டா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்களையும் அவர் நேராக போய் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கோரமான ஒரு உருவத்தில் அந்த அந்த பர்டிகுலராக இருக்கிற அந்த ஒரு பையன் இருக்கார் பார்த்தீங்களா, அந்த கிளீனர் பையன், அவரை கோரமான முறையில் கொடூரமாக கொலை பண்ணுறாங்க. அதை பார்த்துட்டு இவர் அலறி அடித்து பயந்துருக்கிறாரு. பயந்துட்டு நான் எப்படி நினச்சா அது கடைசியில் இதுக்கு 2 மோசமானதுங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காரு. பார்த்துட்டு அங்கேருந்து அலறி அடித்து பேய்ங்கன்னு சொல்லி கத்திட்டு அலறி அடித்து ஓடி இருக்கிறாரு. ஓடி அந்த வண்டி கிட்ட வரைக்கும் வந்திருக்காரு. ஆனால் அவர் வந்து வந்த நேரம் ஒரு கால் தடிக்கு ஒரு இதில் மோதி கீழே விழுந்துட்டார். விழுந்ததில் மயக்கமாயிருக்காரு. மயக்கமாகி அன்றைக்கி விழுந்தவர் தான். ஸோ ஒரு விடியற் கால வரைக்கும் அவர் அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னே அவருக்கு தெரியல. அவர் வந்து பார்த்திங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்ததோட அவர் கதை முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் வந்துட்டு அந்த ஏரியாவில் போகிறவங்களாம் வந்து என்ன லாரி இந்த பக்கத்தில் நிற்கிதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, அவர் எப்பயும் போல் வந்துட்டு பேட்ரோல் போகிற போலீஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா செக் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணும்போது தான் அப்போ தான் அவருக்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிது என்ன இங்கே ஒரு லாரி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு. எப்பயும் போல் உள்ளே வந்திருக்காங்க. உள்ளே வந்து யாராவது இங்கே இருப்பானா என்னன்னு தெரில, எவனோ ஒருத்தர் விலங்க பண்ண வந்திருக்கான் போல இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேட ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த ஏரியாவில் இருக்க போலீஸ்க்கு வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி ப்ராப்ளங்கள்லாம் நடக்கும் அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எப்பயும் போல் உள்ளே வந்து போக ஆரம்பிச்சிருக்காரு. 2 பேரும் 2 போலீஸ் வந்து உள்ளே நடக்க ஆரம்பித்து உள்ளே போயிட்டு என்ன ஏதுன்னு தேடும்போது பார்த்தீங்கன்னா எங்கே யாரையுமே காணோம், லாரி மட்டும்தான் இருக்குது, யாருமே எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ரொம்ப நேரமாக அந்த ஏரியாவில் தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறமா தான் ஒரு போலீஸ் என்ன பண்ணியிருக்காரு, பார்த்துட்டு அவரோட சீனியர் ஆஃபீஸருக்கு கூப்பிட்டு சொல்கிறாரு, சார் இங்கே ஒரு பாடி இருக்குது சார், வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த பாருங்கன்னு சொன்ன உடனே என்னாச்சு, இந்த போலீஸும் சேர்ந்து அடிச்சு பிடிச்சி ஓடி போய் உள்ளே போய் என்னென்னு பார்க்க ஆரம்பிச்சார்னா 2 பேருமே செத்த போன மாதிரி இருக்காங்க. ஒருத்தர் கோராமையான முறையில் உடம்புக்கெல்லாம் கீறி ஒரு மாதிரி கோராமையான முறையில் வயிறுலாம் கிழிச்சு இறந்து கோராமையாக செத்து போயிருக்காரு. ஆனால் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா அவர் இறந்த நிலைமையில் இருக்கார். கடைசியில் அவர் இறந்தாருன்னு சொல்லி அவரை தட்டி கட்டி பார்த்தாச்சுன்னா அவர் இறக்கலை, அவர் வந்து மயக்கத்தில் இருந்திருக்காரு. எப்படின்னா இவர் அடித்து விழுந்தார் பார்த்தீங்களா, விழுந்ததுக்கப்புறம் அந்த போலீஸ்க்கு என்கொயரி பண்ணி இவரை கூப்பிட்டு போய் அந்த பாடி யாரா நீ கொலை பண்ணியா என்ன ஏதுன்னு சொல்லி கூப்பிட்டு கேட்கும்போது இந்த மாதிரி இது நடந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்லி விஷயத்தை எல்லாத்தையும் சொன்னதுக்கப்புறமா தான் அவர் என்கொயரி பண்ணி அதுக்கப்புறமா வந்து அந்த இடத்துல வந்து அவரை கூப்பிட்டு போனதுக்கப்புறம் சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி ஒரு நடந்ததை பார்த்ததுக்கப்புறமா தான் நான் ஓடி வந்ததுக்கப்புறமா தான் அந்த இடத்துல வந்து நான் தடுக்கி விழுந்து மயக்கத்தில் விழுந்தேன். அந்த விழும்போது தான் எனக்கே தெரியும் நான் மரத்துக்கிட்ட தான் விழுந்தேன், ஆனால் நான் எப்படி அது பக்கத்தில் திரும்பி போனேன்றதே எனக்கு தெரியல. ஆனால் நான் இப்போ எப்படி நீங்கள் வந்தீங்க நான் பண்ணன்றது எனக்கு சத்தியமாக புரியல, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுங்க சார் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் கூப்பிட்டு என்கொயரி பண்ணி அந்த விஷயத்தை பற்றி கேட்டு என்ன ஏது யார் பொண்ணுங்க ஏதாவது உனக்கு ஞாபகம் இருக்கா, அவங்க எப்படி இருந்தாங்க என்ன மாதிரி இருக்காங்க எப்படி என்னன்னு சொல்லுன்னு சொல்லி கேட்கும்போது தான் தெரியுது இந்த கேஸ் ஆல்ரெடி ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல ஒரு 2 பொண்ணுங்க வந்து வண்டியில் போயிருக்காங்க. 2 பொண்ணுங்க வந்து 2 வீலரில் போயிருக்காங்க. அந்த போன பொண்ணுங்களை வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்து வழிமறைச்சி அந்த இடத்துல உள்ளே கூட்டிகிட்டு போய் அவங்கள தப்பான விஷயங்களுக்கு யூஸ் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அந்த கொன்னதுலேருந்தே இந்த கேஸ் அந்த போலீஸ் ஸ்டேஷனில் தான் பார்த்துருக்குறாங்க. அந்த கொன்னதுலேருந்தே அந்த ஏரியாவில் இந்த ஆத்மாங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கிறதாவும் இந்த ஆத்மா வந்து தனியாக போகிறவங்க இந்த மாதிரி தவறுதலான எண்ணங்கள் இருக்கிறவங்கள பார்த்தாலும் லிஃப்ட் கேட்குற மாதிரியும் போகிறவங்கள மாதிரியும் இந்த தவறுதலான இருக்கிற எண்ணங்களை பர்டிகுலராக வந்து அவங்கள பயங்காட்டுற மாதிரியும் கொல்கிற மாதிரியும் வந்து நிறைய அந்த ஏரியாவோட ஹைவேஸில் ஏகப்பட்ட இந்த அமானுஷமான பிரச்சனைகள் நடக்குதுன்னு சொல்லி நிறையா ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஷயங்கள் வந்திருக்குன்னு சொல்லி அந்த லாரி டிரைவர்கிட்ட அந்த அண்ணா சொல்கிறாரு, அந்த போலீஸ் அண்ணா சொல்கிறாரு. அந்த சொல்லும்போது தான் அப்போ தான் தெரியுது இது இப்படிப்பட்ட விஷயங்களாக எனக்கு தெரியாது, நான் லிஃப்ட்டு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஒருத்தர் கொடுத்தேன், அவங்கள இறக்கிட்டேன், அதே மாதிரி தான் இருக்குன்றதுக்காக தான் இவன் பண்ணேன், ஆனால் பண்ணுறதா தான் எனக்கு தெரியும்னு எனக்கு பண்ணியிருக்கணுமே, ஆனால் இல்லை, ஆனால் இவரை மட்டும் கூப்பிட்டு போய் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அவன் தவறுதல் ஏதோ ஒரு விஷயம் செஞ்சுருக்கான், ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு, நீ தப்பிச்சிட்ட அந்த இடத்துல, இன்னொரு தடவை இது ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக வச்சுக்கோ, இனிமேல் இதை பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. வார்ன் பண்ணி வச்சு போலீஸ் கேஸ் போட்டு அவரை கஸ்டடியில் வச்சுருக்குறாங்க. ஏன்னா இறந்துட்டார் ஒரு மனுஷன், ஃபர்தராக இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும், ஃபர்தராக ஓட ஆரம்பிக்கணும். அந்த இன்வெஸ்டிகேஷன் கிளியர் ஆச்சுன்னா அவரை விட்டுருவாங்க.
அப்புறமா தான் அந்த விஷயங்களை கேள்விப்படும்போது அவர் இந்த பிரச்சனைலாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லாம் வெளியே வந்திருக்கிறாரு. இந்த வெளியே வந்ததுக்கப்புறமா தான் அந்த விஷயங்கள் வந்து அவருக்கு தெரிய வருது. இந்த ஏரியாவில் ஏகப்பட்ட லாரி டிரைவர்ஸாக இருக்கட்டும், ஏகப்பட்ட ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், பர்டிகுலராக நிறைய நீங்கள் யூடியூப்ஸில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சில ஏரியாவை நீங்கள் கிராஸ் பண்ணிங்கன்னா ஆக்சிடென்ட் நடக்குது, சில ஏரியாவை கிராஸ் பண்ணிங்கன்னா தவறுதலாக வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமல் அமானுஷங்களால் ப்ராப்ளம் நடக்குது, ஆக்சிடென்ட் நடக்குது, இந்த மாதிரி சொல்லி ஏகப்பட்ட ரோட்லாம் நம்ம பார்த்துருப்போம். தருமபுரி ரோட்டில் கூட நிறைய ரோட்ஸ்லாம் அந்த மாதிரி இருக்குது. தருமபுரி ஓசூர் ரோட்ஸ்லாம் கூட நிறைய அந்த ரோடு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது. ஸோ அதே மாதிரி தான் இந்த ஏரியா இந்த பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அவங்களுக்கு ஏகப்பட்ட பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இவருக்கு இது புதுசுன்றதுனால நடந்ததுனால இவருக்கு அன்றைக்கி நடந்தது ஒரு உயிர் பலி. இவருக்கு அது ஒரு பாடமாக நடந்துருச்சு. அப்படிப்பட்ட விஷயங்களை தான் இவரோட பிரதர் ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் மூலிமா நம்மளுக்கு வந்து இந்த விஷயத்த வந்து நம்மக்கிட்ட கன்வே பண்ணியிருக்காரு. அவரோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக. இல்லை ஒரு லாரி டிரைவர், அதாவது லாரி டிரைவர்னு கிடையாது, நைட் டைம் யார் டிரைவ் பண்ணாலும் சரி, இப்படிப்பட்ட பர்டிகுலரான ஒரு ஹாண்டடான ரோட்லலாம் டிரைவ் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப மோசமான ப்ராப்ளங்கள்லாம் வரும். அப்படி வரும்போது அது வந்து இந்த ஹாண்டட் மாதிரி ஒரு கோஸ்ட் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளங்களாக வரலாம். இந்த மாதிரி மோசமான இறந்த ஒரு ஆன்மாவாக அவங்க இருக்கும்போது இந்த மாதிரி வந்து தீராத ஆசைகளால் அவங்க இறந்து அவங்களோட ஆத்மா மோசமான நிலைமையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி பர்டிகுலராக அடுத்தடுத்து பலி அவங்க எடுக்கிறதுனால இந்த மாதிரி ப்ராப்ளங்கள் கூட கோஸ்ட் இந்த இடத்துல அது அலைமோதுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருக்கலாம். நானும் ஸ்போக்கியும் ஒரு தடவை வந்து நைட் எக்ஸ்ப்ளோரிங் பண்ணி முடிச்சுட்டு வரும்போது யாரோ ஒருத்தவங்க லிஃப்ட் கேட்ட மாதிரியே இருந்தது. நாங்கள் கொடுக்கல, கிராஸ் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா அப்படி ஒரு உருவமே இல்லை. ஸோ இந்த மாதிரி எத்தனையோ பேர் வந்து லைஃப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வந்து இந்த மாதிரி கோஸ்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வழிப்பறி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி தவறுதலாக சிலவங்க வந்து பொண்ணுங்களாக கூட சில வச்சங்களை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ என்னன்றதை யாராலையுமே கெஸ் பண்ண முடியாது. அந்த சிச்சுவேஷனில் நடந்ததை பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் அதை உண்மை பண்ண முடியும். ஸோ எனிவே நைட் டைம்ஸ் ட்ரைவ் பண்ணும்போது யாராக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு ஃபெமிலியர் ஆகாத ஒரு பிளேஸில் நின்று யார் லிஃப்ட் கேட்டாலோ இல்லை என்ன பண்ணாலோ தயவு செஞ்சு நிறுத்தாதீங்க. இது வந்து அவங்க சொன்ன ஒரு ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸாக நான் உங்ககிட்ட சொன்னாலும் இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் வீடியோ அவர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. அதை நான் உங்ககிட்ட கன்வே பண்ணியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை மறக்காமல் உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு ஹாண்டடான ஒரு பயங்கரமான ரியல் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோரிஸ், இந்த மாதிரி கோஸ்ட் மாதிரி ஸ்டோரிஸ் எல்லாமே வந்து உங்கள் லைஃப்பில் நடந்துச்சு அப்படின்னா சேனல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை யூஸ் பண்ணி ஃபாலோ பண்ணிவிட்டு, ஸோ நம்மளோட ஜிமெயில் ஒரு இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணி வாய்ஸ் நோட்டாவோ டெக்ஸ்ட்டாவோ உங்களோட ஸ்டோரியை பதிவு பண்ணுங்கள். அடுத்த வீடியோ உங்கள்தான் கூட இருக்கலாம். ஸ்டோரி ஆரம்பிக்கலாமா? Beep, beep, Richie.